வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா சீரியல் அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா தாழ்பால் இல்லாத பாத்ரூம்ல நான் எப்படி குளிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீ வேணா உள்ள குளி, நான் காவலா வெளியில நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. சத்தமா மொபைல் போன்ல பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஷர்மிளா, யார் இது இவ்வளவு சத்தமா பாட்டு கேட்கறது அப்படின்னு பாக்குறாங்க. பாரதி அங்க உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாங்க வெண்பாவோட அம்மா. எவ்வளவு பெரிய வீட்டு பையன் நீ, கண்டவு குளிக்கிறதுக்கெல்லாம் காவலா உட்காந்துட்டு இருக்கிறியே அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுல. வெண்பாவுமே இப்ப அங்க வராங்க. யாருமா இவ்வளவு சத்தமா பாட்டு கேக்குறது அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா குளிச்சிட்டு இருக்கிறதுக்கு பாரதி காவலா உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. என்னம்மா கடைசி பாரதி இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம டென்ட் போட்டு வாசல்ல உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிறான் பாரதி அப்படின்னு சொல்றாங்க வெண்பாவோட அம்மா. அவன் இப்படி இருக்கிறான், நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாதுமா அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. சீக்கிரமாவே எல்லா சொத்தையும் நம்ம பேர்ல எழுதி வாங்கிடணுமா அப்படின்னு சொல்றாங்க வெண்பா. இந்த பாரதி மட்டும் வராம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. பாரதி மேல சௌந்தர்யாவுக்கு இருக்கிற கோபம் குறையாம நம்ம பாத்துக்கணும், அவளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஷர்மிளா. பாரதி இப்போ கண்ணம்மாட்ட சொல்றாரு, நீ வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஆல்ரெடி போட்டிருப்பாங்களா மாமா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அது அவங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டிருப்பாங்க, நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நீ கோலம் போடு அப்படின்னு சொல்றாரு பாரதி. கண்ணம்மா இப்போ கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா கல்யாணத்துல நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நானும் உன்னை நார்மலா வச்சுக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பாக்குறேன், ஆனா என்னால உன்னை நார்மலா கொண்டு வரவே முடியல அப்படின்னு சொல்றாரு பாரதி. சாரி மாமா, நானும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அப்பா எப்படி இருக்கிறாரோ அம்மாவெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. டைம்ல கரெக்டா கண்ணம்மாவோட அம்மாவுமே கால் பண்றாங்க. அப்பா எப்படி இருக்கிறாருமா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. பாவம், அந்த மனுஷன் மனசொடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மாவோட அம்மா. விரக்தியில அந்த மனுஷன் தூக்கு மாட்டிக்க போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவரை காப்பாத்துறதே எங்களுக்கு பெரிய கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீ பாரதி கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு ஏற்கனவே உன்னோட அப்பா உன்னை கண்டிச்சிருக்காராம்ல அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி தம்பியை தான் நீ விரும்புற, கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னா அதை என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மாவோட அம்மா. அப்பாட்ட சொல்லி நான் ஏதாவது பேச சொல்லிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு மது வந்து உன்னை கோவிலுக்கு கூப்பிட்டப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க தான் போனியா அப்படின்னு கேக்குறாங்க. அது தெரியாம நான் உங்க 2 பேரையும் சாப்பிட்டு போகணும்ல சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பண்ண கண்ணம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மறைச்சிட்ட அப்படின்னு கேக்குறாங்க கண்ணம்மாவோட அம்மா. என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா, கல்யாணம் நடக்க போகுதுன்ற விஷயம் எனக்கே தெரியாதுமா அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட நான் கல்யாணமே வேணான்னு தாம்மா சொன்னேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நான் பாரதி கையை அறுத்துப்பேன்னு சொன்னா அவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா, அதனாலதாம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. எங்கம்மா இருக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மாவோட அம்மா கேக்குறாங்க. நான் பாரதியோட வீட்டுலதாம்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அவங்கதான் உன்னைய வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களம்மா அப்படின்னு கண்ணம்மாவோட அம்மா கேக்குறாங்க. வீட்டு வாசல்ல டென்ட் போட்டு தங்கியிருக்கிறத பத்தி கண்ணம்மாவோட அம்மாட்ட சொல்றாங்க. கண்ணம்மா அம்மா சொல்றாங்க, பாரதி தம்பி எவ்வளவு வசதியா வாழ்ந்தவரு, இப்போ உனக்காக அவர் கஷ்டப்படுறாரேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க சமாளிச்சுக்கிறோமா, நீ எங்களை பத்தி கவலைப்படாதம்மா அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. நீயும் அழாத கண்ணம்மா, எங்களை நாங்க பாத்துக்கிறோம், புதுசா கல்யாணமான பொண்ணு அழக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மாவோட அம்மா. பாரதி, நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம், கேளுங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நான் உன்னை தொட வந்ததும் நீ எதுக்காக அவளை பயந்து அலர்ன அப்படின்னு கேக்குறாரு பாரதி. உன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அதை என்கிட்ட சொல்லு கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, அதை நான் சரி பண்றதுக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. பாரதி கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருது. மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு கண்ணம்மா உனக்கு, நான் கேட்ட உடனே உன் முகம் ஏன் இவ்வளவு வேர்த்திருச்சு அப்படின்னு கேக்குறாரு பாரதி. நான் பயந்தே போயிட்டேன் கண்ணம்மா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாரு பாரதி. கண்ணம்மா சொல்றாங்க, ப்ளீஸ் மாமா, அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, அது என்னோட வாழ்க்கையில நடந்த கொடுமையான நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. சரி, இனிமே நான் இதை பத்தி கேட்க மாட்டேன், உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்பவே சொல்லு அப்படின்னு சொல்றாரு பாரதி. நீ ரிலாக்ஸ் ஆயிரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாரதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.